ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்டிஸ்ட் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ப்ளைன் குஸ்கா. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. லஞ்ச் பாக்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. நான் குக்கரில் தான் இன்றைக்கி தாளித்தேன். நீங்கள் பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸு 200 கிராம் எடுத்திருக்கேங்க. இது நல்லா 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை நான் லூஸில் வாங்கினா பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். லிட்டு போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இப்போ குக்கரில் நெய் 1 ஸ்பூனு, ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றி நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த பிளைன் குஸ்காவுக்கு நெய் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சுக்குங்க. இப்போ நீளமாக கட் பண்ண 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு குஸ்காவுக்கு நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். மூணுலேருந்து 4 நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க. வெங்காய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். நீளமாக கட் பண்ண பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கேங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. நீங்கள் சூடாக சாப்பிட்றப்ப டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் இல்லாத டைம்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. அதுவும் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வணக்கி விடுங்க. இப்போ நீளமாக கட் பண்ண 2 தக்காளி ஆட் பண்ணுறேங்க. வெங்காயம் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் காரத்துக்கு ப்ளைன் சில்லி பவுடர் தாங்க ஆட் பண்ணுறேன். கரம் மசால் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. மஞ்சத்தூள் 1 பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிரியாணி மசால் பொடி, கொத்தமல்லி பொடி எதுவுமே தேவையில்லைங்க. சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசால் பொடி ½ ஸ்பூன் இது தாங்க இதுக்கு தேவையானது. போட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேங்க. அது எனக்கு கரெக்டாக இருந்தது. ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் புழிஞ்சுக்குங்க. லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் லிட்டை போட்டு 2 விசில் விட்டு எடுத்துனா வீடே கமகமன் மணக்கிற மாதிரி ஒரு ப்ளைன் குஸ்கா ரெடி ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக
நல்லா உதிரி உதிரியாக நம்மளோட ப்ளைன் குஸ்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணலாங்க. இந்த சூப்பரான ப்ளைன் குஸ்காவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான